ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழக முதலமைச்சர் விஜய் அண்ணாவிடம் வேலைவாய்ப்பு வேண்டி புகார் மனு கொடுத்தா உடனடியாக தீர்வு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா கரூர்ல விஜய் அண்ணா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பேட்டி அதாவது மீட்டிங்ல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் குடுத்தாரு. அதன் மூலமாக மக்கள் கூட்டம் கூட்டமாக போய் தலைமைச் செயலகத்தில புகார் மனு குடுத்துட்டு வராங்க. இத நீங்க ஆன்லைன்லயே குடுக்கலாம். இது மட்டும் இல்லாம வேலைவாய்ப்பு வேண்டி குடுத்தீங்கன்னாக்கா, உடனடியாக வேலை கிடைக்குன்ற மாரி சொல்லியிருக்காங்க. நாம இந்த புகார் மனு எப்படி உங்க மொபைல் ஃபோன் மூலமா வெறும் 5 நிமிஷத்துல அப்ளை பண்ணலான்றத ஃபுல் டீட்டெயில்டா பார்க்க போறீங்க. அதற்கு முன்னதாக விஜய் அண்ணா சொன்னதுக்கும், அதுக்கப்புறம் அத எப்படி அப்ளை பண்ணலான்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க. நான் இருக்கேன் உங்களோட. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. நம்ம முதலமைச்சர் தனிப்பிரிவு அலுவலகத்தில் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் என்பதை பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு சிஎம் ஹெல்ப்லைன் டைப் பண்ணுங்கள். முதல்வரின் முகவரி டிபார்ட்மெண்ட்டு சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஃபஸ்ட்டு லிங்கே இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னாக்கா முதலமைச்சர் தனிப்பிரிவு அலுவலகத்துக்கு நாம் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னாக்கா ஃபைல் கிரீவன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை கிளிக் பண்ணுங்கள். என்டர் யுவர் மொபைல் நம்பர் கேட்கும். உங்களோட மொபைல் நம்பர் டைப் பண்ணிங்க. மொபைல் நம்பருக்கு கொடுத்தோன்னா ஓடிபி மொபைல் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபி டைப் பண்ணுங்கள். உங்களோட ஓடிபி கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்தோன்னா மனுதாரன் சப்மிட் கிரீவன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கோம். அதில் மனுதாரன் குறைகளை கொடுக்கலாம். அதான் இப்போ மனுதாரர் அட்ரஸ் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. உங்களோட வீட்டு அட்ரஸை கரெக்டாக கொடுத்துங்க. ப்ளீஸ் என்டர் யுவர் ஜெண்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களோட ஜெண்டர் மேலா ஃபீமேலா அண்ட் தேர்ட் ஜெண்டர் அது வேல் பண்ணிங்க. நான் மேல் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து டிசபிலிட்டி பர்சனா இது மாதிரி மாற்றுத்திறனாளியாக கேட்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளினா கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க. பொது தனி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிக் இண்டிவிஜுவல் அசோசியேஷன் சொல்லியிருக்காங்க. உங்களோட பொதுவாக கொடுக்க போகிறீங்களா, உங்களுக்கான பர்சனல் இது வேணும் கொடுக்க போகிறீங்க, கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்களா, என்ன பேஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்கன்றது. என்ன தனிப்பட்ட முறையில் பொதுன்னு தான் கொடுக்குறேன். நான் பப்ளிக் கொடுக்கல, என்னோட இண்டிவிஜுவல் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு வேலைவாய்ப்பு வேண்டி மனு அளிக்குது. நான் இப்போ வந்து சிஎம் செல்லில் வேலைவாய்ப்பு வேண்டி மனு கொடுக்குறேன். உங்களோட ஆதார் எண் 12 டிஜிட் ஆதார் நம்பர் டைப் பண்ணிங்க. க்ரீவன்ஸ் டீட்டெயில் இது மாதிரி எனக்கு என்ன டீட்டெயில் வேணுன்றத கேட்டிருக்காங்க. அது க்ரீவன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கனாக்கா என்ன கொடுக்கணுன்னா பார்த்தீங்கன்னா ChatGPTல நான் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்தேன்னா முதலமைச்சர் தனிப்பிரிவு அலுவலகத்தில் ஒரு வேலைவாய்ப்பு வேண்டி மனு கொடுக்கறது எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அதுவே டீட்டெயில்டான ரிப்போர்ட்டு. மனு எப்படி எழுதணும், அனுப்புனர் உங்களோட பெயர், உங்களோட மொபைல் நம்பர், முகவரி எல்லாத்தையும் கொடுத்துங்க. இப்போ பெறுநர் மாண்புமிகு முதலமைச்சர் அலுவலகம் தனிப்பிரிவு தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் சொல்லி கொடுத்துருக்காங்க. வேலைவாய்ப்பு வழங்கக்கோரி மனு சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். மதிப்பிற்குரிய ஐயா, நான் உங்கள் பெயர், மாவட்டம், சேர்ந்தவள் சொல்லி சேர்ந்தவளோ கல்வி தகுதி முடித்திருக்கேன். தற்போது வேலை இல்லாமல் குடும்ப சூழ்நிலையில் மிகவும் சிரமப்பட்டு வருகிறேன். எனது கல்வி தகுதி ஏற்ற அரசு அல்லது அரசு சார்ந்த துறைகளில் காலி பணியிடங்கள் இருப்பின் எனக்கு வேலைவாய்ப்பு வழங்கி என் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு உதவுமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனது கல்வி சான்றிதழ்கள், ஆதார் அட்டை, குடும்ப அட்டை மற்றும் தேவையான ஆவணங்கள் நகல்கள் இத்துடன் இணைத்துள்ளேன். எனது மனுவை கருணையுடன் பரிசீலித்து தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அதாவது மனு அதே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இடம், தேதி, நன்றின்னு சொல்லிட்டு இந்த மனுவை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இந்த காப்பி பண்ணிட்டு இதில் எடிட் பண்ணிவிட்டு காப்பி பண்ண மனுவை அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். இதில் அப்படியே பேஸ்ட் ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் குறை தீர்ப்பு தொடர்பு டிபார்ட்மெண்ட் வேண்டி கேட்டுருக்காங்க. இதில் வந்து நீங்கள் இதில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டு பார்க்கலாம். நீங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லேபர் வெல்ஃபேர் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா யூத் வெல்ஃபேர் இன்னும் ஒன்று இருக்கும், யூத் வெல்ஃபேர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டை. இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நான் வந்து வெல்ஃபேர் அண்ட் இதில் கொடுத்துருக்கேன், லேபர் வெல்ஃபேரில் கொடுத்துருக்குறேன், வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன். லோக்கல் பாடி என்ன லோக்கல் பாடின்றதை கேட்டிருக்காங்க. டைப் ஆஃப் லோக்கல் பாடி கேட்டிருக்காங்க. குறை தீர்ப்பு வகை என்னன்னு கேட்டிருக்காங்க. குறை தீர்ப்பு வகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ப்ளாய் கிரீவன்ஸ், எம்ப்ளாய் லேபருக்கான எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள், அது சூஸ் பண்ணிங்க. குறை தீர்ப்பு ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாய், ப்ரைவேட் எம்ப்ளாய் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் எது வேஸ் பண்ணியும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த மாவட்டம், டிஸ்ட்ரிக் வந்து எந்த மாவட்டன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. தாலுக்கு எந்த தாலுக்கு, ரெவென்யூ, குறும்படம் உங்களை அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க.
மேலே கொடுத்துருக்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு ரெஸ்பான்சிபிள் ஆஃபீஸர் பொறுப்பு அதிகாரி யாருன்னு பார்த்துட்டு இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக வரும். செலக்ட் டிஃப்ரெண்ட் அபவுட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் வேறுனா இதை கொடுத்துங்க. ரெண்டும் ஒரே அட்ரஸ் தான் அப்படியே இருக்கட்டும். செலக்ட் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு வேண்டி மனு அளித்தல் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அட்டாச்சு ஃபைல் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணுன்னா கல்வி சான்றிதழ் நகல், ஆதார் அட்டை நகல், குடும்ப அட்டை நகல், வேலைவாய்ப்பு அலுவலக அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டு அட்டை இருந்தால் கொடுங்க. சுயவிவரம் ரெஸ்யூம் அண்ட் பயோடேட்டா, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் இது அனைத்தும் அப்லோட் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் இந்த மனுவை ஈஸியாக சப்மிட் பண்ணிடலாம். இது ஒரு மொபைல் மூலம் ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். இதை பேஸ் பண்ணி தமிழக முதலமைச்சரிடம் வேலை வாய்ப்பை வேண்டி மனு கொடுத்தீங்கன்னா உடனடியாக தீர்வு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கரூரில் தமிழக முதலமைச்சர் விஜய் அண்ணா அவர்களும் பேசியதும் அதான். அதனால தான் மக்கள் கூட்டமாக வந்து புகார் வந்து அளிச்சிட்டு வராங்க தலைமைச் செயலகத்தில். நீங்கள் தலைமைச் செயலகம் போக முடியலனாலும் ஆன்லைன் மூலமாக நீங்கள் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக உடனடியாக தீர்வு கிடைக்கும். நம்புவோம் 100% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்களும் புகார் அளிக்கிறேன், இது மேலே நீங்களும் புகார் அளிக்கலாம். உங்களுக்கான தகவல் வேறு எதனா புகார் அளிக்கணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக அதற்கு எப்படி புகார் அளிக்கலாம், எந்த டிபார்ட்மெண்ட் போய் நம்ம அப்ளை பண்ணலான்றதை நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.